ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைய என்ன விலாக் வரப்போகுதுன்னு தம்ப்நெயில்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நான் காலையில் டிரைவிங் கிளாஸ் போயிட்டு மத்தியானம் வீட்டில் சாப்பிட்டுட்டு அவசரமாக கிளம்பி நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே கிளம்புன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் தான் போயிட்டுருக்கோம். ரிஷிக்கு 3:15 அவனுக்கு கிளாஸ் முடியும். ஸோ அவனை கூட்டிகிட்டு அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கோம். நான் வீட்டுக்கு கூட அவனை கூட்டிகிட்டு வரல. நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா என் கை ஃபுல்லாக நிறைய ரவுண்டு டாட்டாக வந்திருக்கு. அப்புறம் எப்போவுமே சொரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரிலாம் தோணிகிட்டே இருக்குது. ஸோ நிறைய இடத்துல சொரிஞ்சு அதை புண்ணு மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. அதனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கை ஃபுல்லாக எனக்கு ஒரு மாதிரி ஊறலாகவே இருந்துச்சு. கை ஃபுல்லாக இந்த சொரியணும் அப்படின்னே தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோன்னா கை ஃபுல்லாக தொலியெல்லாம் போயிடும். அதனால் எப்படியாச்சும் இதை காமிக்கணும் அப்படின்னு எங்கள் பக்கத்துலேயே நிறைய ஸ்கின் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நாங்கள் ஃபேமிலி டாக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஸ்கின் சம்மந்தமாக என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் எல்லாருமே அங்கே தான் போவோம். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அப்படின்னா நான், என் ஹஸ்பண்டு, என் பையன், எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்குமே நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக தான் போகிறேன். நானும் எங்கள் அம்மாவும் ஒரு 4 வருஷம் தான் போயிருப்போம். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே போயிருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோ பரிச்சயமான டாக்டர், ரொம்பவே நல்ல டாக்டர். அவங்க மருந்து போட்டாலே டக்குன்னு நமக்கு சரியாயிடும். இது ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ரோடு ட்ரிவாண்ட்ரம். ஸோ இதுலேருந்து கீழே ஒரு பை ரோடு போகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த இதுக்குள்ளாடி தான் இருக்குது டாக்டரோட வீடு. ஸோ வீட்டில் தான் நாங்கள் போய் பார்க்குறோம் ரூமில். டாக்டர் உன்னித்தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ட்ரிவாண்ட்ரம் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பெஸ்ட்டு டாக்டர் ஸ்கின்னுக்கு. ஸோ நாங்கள் டாக்டரை பார்த்துட்டு நாங்கள் வெளியே ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம இந்த டாக்டரை பார்க்கணுன்னா காலையில் டோக்கன் எடுத்துக்கணும். காலையில் எல்லாம் எப்போ வேணாலும் டோக்கன் எடுத்துக்கலாம். அவங்க வீட்டில் தான் நம்ம பார்க்குறது, ரூமில் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம எப்போ வேணாலும் டோக்கன் எடுத்துக்கலாம். ஒரு 2 மணிக்கு மேலே டாக்டர் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் டோக்கன் அவங்க மேலே ஸ்க்ரீனில் இருக்கும். நமக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா சன் எக்ஸ்ப்ளோஷர். நம்ம டிரைவிங் காலையில் போகிறோம்ல, ஸோ சன்லைட்டில் ஃபுல்லாக நிற்கிறோம். அதனால் நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன தொழா விடுவில்ல, நான் வச்சுக்கின்னு அடியாளு. எனக்கு என்ன மருந்து கொடுத்தாங்கன்னா ஒரு ஐட்டம் டேப்லெட் கொடுத்தாங்க. அப்புறம் யூவி டாக்ஸோட சன்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு முகத்தில், கழுத்தில், அப்புறம் கையில். இன்னொன்று ஒரு க்ரீம், ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம புண்ணான இடத்துல நைட்டு டைம் போடுறதுக்காக. ஸோ எனக்கு இந்த 3 கொடுத்தாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் நம்ம நெத்தியில் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு டாட்டாக வந்துருச்சு. ஸோ அதுவும் காட்டினாங்க. அவங்களுக்கும் மருந்து எழுதியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கி போன வேலை நடந்துச்சு. ஸோ அப்படியே நாங்கள் நேராக எங்கே வந்தோம்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான். ரொம்ப நாள் ஆச்சு இங்கே ஏன்னா அவங்க நடுவில் இங்கே வந்திருந்தாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாலும் இவங்களை பார்க்காம இருக்க மாட்டோம். ஸோ போன மாதம் என்னவோ அவங்க இங்கே வந்திருந்தாங்க. இந்த மாதம் நாங்கள் அங்கே போயிருந்தோம். ஆனால் அவங்க ஒய்ஃப் வீட்டில் இல்லை. ஸோ அவங்க வேறு கெஸ்ட் வீட்டு போயிருந்தாங்க. ஸோ அங்கே போய் நாங்கள் பிக் பண்ணுறதுக்காக போனோம். அங்கே போய் அவங்களே கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு மறுபடியும் வெளியே வந்தோம். இன்றைக்கி வெளியே சாப்பிட்லாம் அப்படின்னு வெளியே தான் வந்தோம். ദൂരത്ത് കണ്ണു നട്ടിരിക്കുക. നോക്കുമ്പത്തേന് എന്തൊക്കെയോ കുറെ തിന്നാനുള്ള സാധനം അവിടെ ഇരിക്കുന്നു. നാക്കൊക്കെ തുറക്കുന്നു. ഒരു ദോശ ചിക്കൻ ഫ്രൈ.
ഇവള് വാങ്ങിച്ചു കുടിക്കുന്നുണ്ട് ഇപ്പൊ. നീ എന്തിനു കുടിക്കുന്നത്? സുഭാഷ് ഏട്ടൻ, ഞങ്ങളുടെ അവിടുത്തെ സുഭാഷ് ഏട്ടൻ നാട്ടിൽ വരുന്നതിന് മുന്നേ കൊച്ചു മര്യാദയ്ക്ക് ഭക്ഷണം കഴിച്ചിട്ടുണ്ട്. എന്നിട്ട് അതിനുശേഷം ഇതുപോലെ ഫ്രൂട്ടി സാധനമൊക്കെ വാങ്ങിക്കൊടുത്ത് കൊച്ചു ചീത്തയായി. തരുമോ? നേരത്തോട്ടെ തലയിട്ടത്. ഹലോ ഗൈസ്, ഞങ്ങൾ ഇന്ന് ട്രിവാൻഡ്രം എത്തിയിട്ടുണ്ട്. ട്രിവാൻഡ്രത്ത് നമ്മുടെ നന്ദൻകോടുള്ള ഒരു ചെറിയൊരു കടയിലാണ് നമ്മൾ കയറിയിരിക്കുന്നത്. ഇവിടെ നല്ല ചിക്കൻ ഫ്രൈ, നല്ല ടേസ്റ്റി ചിക്കൻ ഫ്രൈ കിട്ടുന്ന സ്ഥലമാണ്. ഞങ്ങളും പിന്നെ വിഷ്ണു ചേട്ടനും പിന്നെ അശ്വിനുണ്ട്. അശ്വിനയുടെ മുഖം കാണിക്കാൻ പറ്റില്ല, ബിക്കോസ് ഞാനാണ് ക്യാമറമാൻ. നല്ല കടയാണ്. ഇവിടുത്തെ മെയിൻ ഡിഷ് എന്ന് പറയുന്നത് ബീഫ് ഫ്രൈ ആണ്. ബീഫ് ഫ്രൈയും ഇവിടുത്തെ ചിക്കൻ ഫ്രൈയും വളരെ ഭയങ്കര ടേസ്റ്റ് ആണ്. ഇടണം. ആ, ഇത് ഋഷി. ഋഷി ഹലോ പറഞ്ഞേ. ഋഷി ഹലോ പറഞ്ഞേ. ഹായ് പറയോ ഋഷി? ഹായ് പറ. ഇങ്ങനെ കൈ വെച്ചിട്ട് ഹായ് പറ. കൈ വെച്ചിട്ട്. ഓ ഗോഡ്. ഐഷു ഋഷിക്ക് ഇത് വിക്സ് ഇഷ്ടമാണോ? വിക്സ് ഇഷ്ടമാണോ? ഇഷ്ടമാണെങ്കിൽ കൊളാബറേഷൻ തരാൻ പറ. ரிஷிக்கு மட்டும் நான் எப்போவுமே வந்து கையில் ட்ரெஸ் வச்சுருப்பேன், ஒரு 2-3 ட்ரெஸ் வச்சுருப்பேன். ஆனால் எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதே இல்லை எங்கே போனாலும். ஸோ இன்றைக்கி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, എങ്ങളെ വിട മാട്ടേ அப்படின்னு சொல்லிட்டாங்க. അங்கே നിൽക്ക വേണ്ടിയ സിറ്റുവേഷൻ ആയിരിച്ച്. ബസ്സിലോട്ട് പോകുന്ന സ്ഥലമാണ്. പക്ഷേ ഈ കടയുടെ പേര് എനിക്ക് ഇതുവരെ അറിയത്തില്ല. പക്ഷേ ഞങ്ങളുടെ വീട്ടിൽ വരുന്ന എല്ലാവരെയും ഇവിടെ കൊണ്ടുവന്ന് വരും. ഇവിടുത്തെ ബീഫ് ഫ്രൈ, ഇത് ബീഫ് ഫ്രൈ, ഇത് ബീഫ് റോസ്റ്റ്, ഇനി ചിക്കൻ ഫ്രൈ വരും. നമ്മൾ ഒന്നല്ലേ പറഞ്ഞുള്ളൂ. ഇത് ചിക്കൻ ഫ്രൈ. നല്ല ഈ ചിക്കൻ ഫ്രൈയുടെ ഇതിനകത്തുള്ള ആ സംഭവത്തിന് പറയുന്നത് വരുന്നത് ഐശു ആ പൊരിപ്പ് അല്ല, ഇത് ഈ പൊടി ഭയങ്കര ടേസ്റ്റിയാണ്, നൈസാണ്. ഇവിടെ കൂടുതലും പിള്ളേരൊക്കെ കേട്ടോ. ചിക്കൻ ഫ്രൈ ഇഷ്ടമായ? സൂപ്പറാണ്. സൂപ്പർ. ദോശ സൂപ്പർ. இன்றைக்கி அங்கே ஸ்டே பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. எங்களாலே அவாய்ட் பண்ண முடியல. ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் போய் நின்று. ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி அங்கே ஸ்டே பண்ணோம். நான் வேறு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகல, அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றி எப்படி இல்லாமல் போட்டேன். நைட்டு வந்து ஒரு மலையாளம் மூவி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் போட்டு இன்னைய நாளை வந்து சந்தோஷமாக முடிச்சுக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.